ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட கேட்ட ஒரு முக்கியமான தவிர்க்கவே முடியாத ஒரு டாபிக் தான். செட்டுக்கும் டோல்டுக்கும் என்ன வித்தியாசம், எங்கே யூஸ் பண்ணணும், ஏன் யூஸ் பண்ணணும், நிறைய கேள்விகள் கேட்டிங்க. அது எல்லாத்தையுமே இன்றைக்கி நான் உங்களுக்கு கிளியராக சொல்லித்தரேன். கரெக்டாக சிங்கிள் சிட்டிங்கில் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னா நான் சொல்கிறத அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் கவனிச்சுட்டே வந்தீங்கன்னா இதற்கு அடுத்து ஒரு வீடியோ உங்களுக்கு தேவையில்லை. இதை தாண்டி ஒரு டாபிக் உங்களுக்கு தேவையில்லை இதை நடத்துறதுக்கு. சரிங்களா? ரைட், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க, நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, முடிஞ்ச எப்போயோ லைக்கும் போட்டுருங்க நண்பர்களே. நம்ம டிலே இல்லாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த மாதத்துக்கான பேசிக் டு அட்வான்ஸ் கோர்ஸோட அட்மிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப முக்கியமான விஷயம், நம்மளோட பிளாட்ஃபார்மில் இங்கிலீஷ் ட்ரெயினருக்கான ரெக்ரூட்மெண்ட் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம பிளாட்ஃபார்மில் இங்கிலீஷ் ட்ரெயினராக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க உங்களோட சிவியை இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க மெயில் ஐடிக்கு எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த செட் அண்ட் டோல்டு அப்படிங்கிற ரொம்ப ஒரு பேசிக்கான கான்செப்ட் தான். ஆனால் என்ன, எல்லாருமே காலங்காலமாக நம்ம ஸ்கூல்லேருந்து ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் டைரக்ட் ஸ்பீச் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்னு சொல்லிட்டு டைரக்ட் ஸ்பீச் ஒரு லைனில் இருக்கும், அது அப்படியே என்ன பண்ணுவோம், நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ட்ரான்ஸ்லேட் பண்ணி பழகியிருப்போம். அதெல்லாம் இங்கே தேவையில்லைங்க. நமக்கு ப்ராக்டிக்கல் இங்கிலீஷில் என்ன வேணுமோ அதை மட்டும் கற்றுக்கிட்டால் போதும். சரிங்களா? நல்லா கவனிங்க நண்பர்களே. இப்போது நான் சொல்லிக் கொடுக்க பேசிக் இருக்குது பாருங்கள், அதான் ரொம்ப முக்கியம். ஒரு நபர் இருக்கிறாரு, ஓகே, இந்த நபரை வந்து ஏன்னு வச்சுக்கிறேன். இன்னொரு நபர் இருக்கிறாரு, இவரை பின்னு வச்சுக்கிறேன். இன்னொரு நபர் இருக்கிறாரு, இவரை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா சின்னு வச்சுக்கிறேன். இப்போது இந்த ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த ரெண்டு பேர் பேசிப்பாங்கள்ல, இதைத்தான் வந்து நாம் டைரக்ட் ஸ்பீச்சுக்குள்ளே கொண்டு வரோம். கொண்டு வரோம். ஆனால் இன்றைக்கி இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிறதுலாம் நமக்கு தேவையே கிடையாது. தூக்குங்க, தேவையில்லை. இந்த நபர் இங்கே ஒன்று சொன்னார்ல, அந்த இன்ஃபர்மேஷன் இங்கேருந்து அடுத்த ஆளுக்கு போகுது. அதைத்தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்றைக்கி படிக்க போகிறோம். அதுதான் நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச்சுன்னு சொல்கிறாங்க. இது ஃபஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, இது ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா, இப்போது இந்த நபர் இவர்கிட்ட ஒரு சென்டென்ஸை சொல்கிறாரு. 10 மணி வைங்க காலையில். இவர் சொன்ன அதே வாக்கியத்தை இவர் என்ன பண்ணுறாரு, அந்த பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. பண்ணும் பொழுது அதே 10 மணியாக இருக்குமா, இல்லை 10 மணியை கொஞ்சம் தாண்டிடுமா? கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிக்கணும். அதே 10 மணியில் இருக்குமா, இல்லை 10:01 10:02 அந்த மாதிரி கொஞ்சம் தாண்டிடுமா? குறைஞ்சது அந்த டைமில் இல்லாமல் கொஞ்சமாவது தாண்டி வந்துடும். அப்போது 100% உங்களுக்கு தெரியுது இந்த டைமை தாண்டியாச்சு. அப்போ நீங்கள் இவர்கிட்ட சொல்ல வேண்டியது எல்லாமே பாஸ்டில் தான் இருக்கணும். ஏன்னா இது பாஸ்ட்டுக்குள்ளே போயிடுச்சு. ஓகே, 10 மணிக்கு சொல்கிறாரு, நீங்கள் இங்கே சொல்லும்போது குறைஞ்சது 10:10ன்னு வைங்களேன், பாஸ்ட் ஆயிடுச்சா? அப்போது இந்த நபர் சொன்ன அனைத்து காரியத்தையுமே நீங்கள் பாஸ்ட்டில் மட்டும்தான் சொல்லணும், ப்ரெசண்ட் வரக்கூடாது. எப்போ வரணுங்கிறதையும் நான் சொல்லிடுவேன், வரவே கூடாது. சரிங்களா? அடுத்து இந்த செட் அப்படிங்கிற வார்த்தையும் டோல்டு அப்படிங்கிற வார்த்தையும் பாருங்கள், செட்டு டோல்டு இது ரெண்டுமே பாஸ்ட்டு தான். அப்புறம் இதற்கு அடுத்து வரக்கூடிய சென்டென்ஸுக்குள்ளே வரதும் பாஸ்ட்டில் தான் வரணும். இதெல்லாமே உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஹிண்ட்டு, புரியுதுங்களா? செட்டும் பாஸ்ட்டு தான், டோல்டும் பாஸ்ட்டு தான். இதற்கு அடுத்து வரக்கூடிய அந்த சென்டென்ஸில் நீங்கள் பாஸ்ட்டு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். பாஸ்ட்டில் வரக்கூடிய பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் என்ன வேணால் போடுங்க, தப்பு இல்லை. ஓகே, மீனிங் என்ன வருதோ நம்ம டிரான்ஸ்லேஷனுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்க வேண்டியது தான். அடுத்த நண்பர்களே, ஒரு நபர் இன்னொரு நபர்கிட்ட சொல்கிறாரு அப்படின்னா அந்த இடத்துல டோல்டு வந்துட்டாலே டோல்டுக்கு அடுத்து இங்கே பாருங்கள், மீ, ஹர், ஏதோ ஒரு நவுன் வந்தே ஆகணும் டோல்டுக்கு அடுத்து. இந்த நபர் சொல்கிறாரு, ரிசீவர் யாருன்னு தெரில, ஆனால் இன்ஃபர்மேஷன் மட்டும் தெரியுது. ரிசீவர் யாருன்னு சொல்லலை அப்படின்னா அந்த இடத்துல தான் செட்டு. புரியுதுங்களா? இப்போ செட்டும் கரெக்டு, டோல்டும் கரெக்டு, தப்பெல்லாம் கிடையாது. புரியுதுங்களா? செட்டும் கரெக்டு தான், டோல்டும் கரெக்டு தான். அப்போது செட் அப்படிங்கும் பொழுது நபர் இருக்க மாட்டார், ரிசீவர் இல்லை. டோல்டுங்கும் போது நபர் இருக்கிறாரு, ரிசீவ் பண்ணுறாரு, அவ்வளோதான். இந்த ரெண்டு வார்த்தைகளுக்கு அடுத்து நீங்கள் தட் அப்படிங்கிற வார்த்தையை போட்டு என்ன சொன்னாங்களோ அதை நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சுது. இதுதான் ஸ்ட்ரக்சர். புரியுதுங்களா? இந்த பேசிக்கில் வந்து நான் ரொம்ப நேரத்தை என்ன பண்ண விரும்பலை, கடத்த விரும்பலை. ஓகே, இதை விட முக்கியமான ஒன்று இருக்குது. இதுதான் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சூட்சமம். இங்கே பாருங்கள், இந்த முதல் நபர் 1 என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஐ எம் பிஸி அப்படின்னு 2வது நபர்கிட்ட சொல்கிறார்.
ஓகே, நபர் 1 ஐ எம் பிஸி அப்படின்னு சொல்கிறார். யார் பிஸியாமா? நபர் 1 பிஸி. இப்போது இந்த 2வது பர்சன் இந்த நபர் சொன்ன அதே டைலாகை சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். யாருக்கிட்ட? 3வது பர்சன் கிட்ட சொல்கிறாரு. முதல் நபர் இவர்கிட்ட சொன்ன அதே டைலாக் அப்படி இங்கே சொன்னாருன்னா, இங்கே ஐ அப்படிங்கிறது யாரை குறிக்கும்? சொல்லுங்கள். இந்த முதல் நபர் ஐன்னு சொல்லும் பொழுது இந்த ஐ யாராமா? இவர். ஓகே, இப்போது அதே டைலாகை இந்த 2வது பர்சன் 3வது பர்சன் சொல்லும் பொழுது இந்த ஐ இவரைத்தான் குறிக்குமோ தவிர இவரை சொல்லாது. அப்போ பிரச்சனை என்ன ஆகும் அப்படின்னா, வேற ஒருத்தர் சொன்ன அந்த டைலாக் நீங்கள் சொல்கிற மாதிரி மாறிடும். நீங்கள் மீட்டிங்கில் மாட்டிக்குவீங்க, நீங்கள் பிரச்சனையில் மாட்டிக்குவீங்க. புரியுதுங்களா? ஒருத்தர் சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு ஐ எம் த கில்லர், ஐ எம் த மர்டரர் அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அவன் சொன்ன டைலாக் அப்படி நீங்கள் போய் ஹீ செட் ஐ எம் த மர்டரர், ஹீ செட் ஐ எம் த மர்டரர் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் மாட்டிக்குவீங்க. ஏன்னா அந்த இடத்துல ஐங்கிறது அவனை சொல்லலை, ஐங்கிற வார்த்தை நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் மாட்டிக்குவீங்க. அப்போ ஐங்கிறது நீங்கள் தான். அப்போ என்ன பண்ணணும்னா நண்பர்களே, இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னது இவர், ஐ என்பதற்கு பதிலாக அவன் தானே சொன்னான். அப்போ அந்த ஐயை ஹீன்னு மாற்றிடும். புரியுதுங்களா? இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் வரும்போது உங்களுக்கு புரியும், நான் சொல்கிறேன். புரியுதுங்களா? இப்படி தானே பண்ணிக்கணும், மாற்றிக்கணும். ப்ளஸ் டென்சஸ் எல்லாம் எல்லாமே பாசிட்டிவ் போயிடணும். இதுதான் பேசிக்காக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ரூல். இந்த ரூலை படிச்சுட்டு நீங்கள் எந்த கிராமர் புக் வேணால் எடுத்து பாருங்களேன், எப்படி மாறி இருக்குன்னு. இப்போ சொன்ன கான்செப்ட் படி தான் அவனே ஃப்ரேம் பண்ணியிருப்பான். ஓகே, ரைட். இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்லிக் கொடுக்குறேன். எக்ஸாம்பிள்ஸ் தான் நண்பர்களே, இதெல்லாம் சும்மா எக்ஸாம்பிள்ஸ் உங்களை இதில் வேற லெவல் கொண்டு போயிடும். எக்ஸாம்பிள்ஸ்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் நல்லா கவனிக்கணுங்க. யார் என்ன டைலாக் சொன்னாங்க அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே போதும், சென்டென்ஸை நம்ம கொண்டு வந்துடலாம். பாருங்கள், அவ என்கிட்ட அவ தூங்கிட்டு இருந்ததா சொன்னான். யார் தூங்கிட்டு இருந்தாங்களாமா? இங்கே பாருங்க, அவள், அந்த பர்சன் தான். அவ என்கிட்ட அவ தூங்கிட்டு இருந்ததா சொன்னான். சென்டென்ஸோட கடைசி வார்த்தை பாருங்களேன், சொன்னாள், என்றார், சொன்னது, என்றான், சொன்னான், எல்லாமே பாஸ்ட்டு. அப்போ பாஸ்ட் டென்ஸில் இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரேமை தான் போடணும். புரியுதுங்களா? அந்த ஃபார்மெட்டு தான் வரணும். சரி பாருங்க, அவள் எங்கிட்ட சொன்னான். என்னன்னு சொன்னா? அவள் தூங்கிட்டு இருந்தா அப்படின்னு சொன்னான். அவள் தூங்கிட்டு இருந்தா அப்படின்னு என்கிட்ட சொன்னா. ஓகே, அவள் என்னிடம் சொன்னாள். ஷீ டோல்டு மீ, இந்த இடத்துல டோல்டு வரணும். ஷீ டோல்டு மீ, ஷீ செட் டு மீன்னு சொல்லக்கூடாது, தப்பு. ஓகே, ஷீ டோல்டு மீ, ஷீ டோல்டு மீ தட். இப்போல்லாம் தட்டெல்லாம் போட்டு பேசுறது இல்லைங்க, இருந்தாலும் தட்டு போட்டுக்கிட்டீங்கன்னு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் ஸ்டார்டிங்கில் பழகும்போது. ஓகே, ஷீ டோல்டு மீ தட், அவள் தூங்கிட்டு இருந்தாள், அவள் தூங்கி கொண்டு இருந்தாள், அவள். ஷீ வாஸ் ஸ்லீப்பிங், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஷீ டோல்ட் மீ தட் ஷீ வாஸ் ஸ்லீப்பிங், ஷீ டோல்ட் மீ தட் ஷீ வாஸ் ஸ்லீப்பிங். 100% கரெக்ட், தப்பே வராது. ஷீ டோல்ட் மீ தட் ஐ வாஸ் ஸ்லீப்பிங்னு சொல்லிட்டீங்கன்னா மாட்டிக்குவீங்க. ஷீ டோல்ட் மீ தட் ஐ வாஸ் ஸ்லீப்பிங், ஐ வாஸ் ஸ்லீப்பிங் நீங்கள் சொன்னீங்கன்னா அவள் தூங்கலை, நீங்கள் தூங்குனீங்கன்னு சொல்கிறீங்க. புரியுதுங்களா? ரைட். ஷீ டோல்ட் மீ தட் ஷீ வாஸ் ஸ்லீப்பிங். ஆசிரியர் அவருக்கு உடம்பு சரியில்லை. யாருக்கு? டீச்சருக்கு உடம்பு சரியில்லைன்னு டீச்சர் சொன்னார். டீச்சருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு எங்ககிட்ட சொன்னார். இங்கே எங்ககிட்ட கூட இல்லை, சொன்னார். யார்கிட்ட சொன்னார்னு கூட தெரியல. அந்த நபர் மறைஞ்சு கூட நின்றுருக்கலாம், ஆனால் டீச்சர் சொன்னது மட்டும் நமக்கு கேட்டிருக்கு. பாருங்கள், இந்த மாதிரி சிச்சுவேஷனில் இங்கே பாருங்களேன், த டீச்சர் யாரிடம் சொன்னார் அப்படிங்கிறது தெரில, அப்போ செட் தட் தான். ஓகே, சொன்னார் பாஸ்ட். த டீச்சர் செட் தட், நபர் இல்லாததுனால டோல்டு சொல்லலை, சரிங்களா? செட் தட் அவருக்கு உடம்பு சரியில்லை. யாருக்கு? டீச்சருக்கு. டீச்சருக்கு உடம்பு சரியில்லை, அப்போது ஹீ wasn't feeling good, he wasn't feeling well சொல்லிக்கலாம். ஓகே, he felt bad, he felt unwell, எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். புரியுதுங்களா? he felt ill, எப்படி வேணாலும் சொல்லலாம். The teacher said that he wasn't feeling good, the teacher said that he was not feeling well, he was not feeling good. The teacher
told the students. இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியாச்சு, அதனால் டோல்டு வந்துருச்சு. The teacher told the students that he wasn't feeling good. இந்த டீச்சர் வந்து பெண்ணாக இருந்தால் she wasn't feeling good சொல்லிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி. பின்னாடி வரது எல்லாமே பாஸ்டில் வருது, மறந்துடக்கூடாது. குழந்தை அம்மா கிட்ட எதனால் குழந்தையினால் நடக்க முடியல அப்படின்னு சொல்லுச்சு. நடக்க முடியலை. ஓகே பாருங்கள், the child told, யாருக்கு? மதர்கிட்ட. told her mother, அதனுடைய அம்மா. told to ஓட்டவே கூடாது, told to வரவே கூடாது. told இம்மீடியட்டாக அந்த பர்டிகுலர் நபர். ஓகே, the child told her mother that யாரால் நடக்க முடியல? குழந்தையால் நடக்க முடியல அப்படி தான் குழந்தை சொல்லியிருக்கு. சொன்னது யார்? குழந்தை. அப்போ நீங்கள் இங்கே அந்த குழந்தையை தான் சொல்லணும். ஓகே, இட் நடக்க முடியல பாஸ்டில் சொல்லும் பொழுது இட் couldn't walk. அவ்வளோதான். புரியுதுங்களா? ஐ cannot walkன்னு சொல்லுவோம். பாஸ்ட்டுக்கு மாற்றும் பொழுது இட் couldn't walk. செட்டு டோல்டு வந்துட்டாலும் அந்த பக்கம் பாஸ்ட் நண்பர்களே, நீங்கள் தயவு செய்து பேசிடுங்க, தப்பே வராது. செட்டு டோல்டை சொல்லிட்டீங்களா, செட் தட்டு டோல்டு தட் பர்சன், அப்புறம் தட்டு போடுங்க பாஸ்ட்டு, தப்பே வராது. ஓகே, the child told her mother that it couldn't walk. The child told her mother that it couldn't walk. என் நண்பன் அவனுக்கு காஃபி வேணும்னு சொன்னான். யார்கிட்ட சொன்னான்? தெரில. அப்போது இங்கே நம்ம வெறும் செட்டுன்னு சொன்னால் மட்டும் போதும். My friend said that அவனுக்கு he wanted coffee. பாஸ்டில் போயிடுச்சு. ஃப்ரெண்டு சொல்லும்போது எப்படி சொல்லியிருப்பான்? ஐ வாண்ட் காஃபி. நம்மகிட்ட சொல்லும்போது ஐ வாண்ட் காஃபின்னு அவன் சொல்லியிருப்பான் ஐ வாண்ட் காஃபின்னு. அப்போது நம்ம ஃப்ரெண்டு சொன்னதை நாம் வாண்டடாக மாற்றிட்டோம். ஐங்கிறது அவனோட டைலாகு, அப்போ அவனை தான் நம்ம சொல்கிறோம் he wanted coffee. ஓகே, my friend said that he wanted coffee. புரிஞ்சுதுங்களா நண்பர்களே? ரொம்ப ஈஸிங்க, கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸி. சென்டென்ஸே உங்களுக்கு சொல்லுது பாஸ்டில் தான் வரணும் அப்படின்ட்டு. அதுக்கு மேலே என்ன டவுட்டு இந்த டைரக்ட் இன்டைரக்டில்? ஓகே, இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த பர்டிகுலர் ஸ்லைடை கொஞ்சம் மைன்யூட்டாக கவனிங்க, ஏன்னா ஒரு சேஞ்சஸ் வரப்போகுது. சரிங்களா? அவளுக்கு நீந்த தெரியும் என்று சொன்னாள். கடைசி வார்த்தை என்ன? சொன்னாள். யாருக்கிட்ட சொன்னா? தெரியல. இந்த ரெண்டு தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும். சொன்னால் பாஸ்ட்டு, யார்கிட்ட சொன்னால் தெரியல. அப்போ உடனே செட் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். ஷீ செட் தட் அவளுக்கு நீந்த தெரியும். இந்த நபர் தான் சொல்லியிருக்காங்க, இந்த நபர்னால தான் நீந்த முடியும்னு இந்த நபரே சொல்லியிருக்காங்க. அப்போது ஷீ குட் ஸ்விம், அவ்வளோதான். ஓகே, நீந்த தெரியும். ஷீ செட் தட் ஷீ குட் ஸ்விம். குட்னுங்கிறது கேனோட பாஸ்ட். ஓகே, இங்கே பாஸ்ட், ஏன் இங்கேயும் பாஸ்ட். ஷீ செட் தட் ஷீ குட் ஸ்விம். ஓகே, அவருடைய மனைவியிடம் இவங்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிருச்சு டோல்டு. அவருடைய மனைவியிடம் அவருக்கு, இந்த நபருக்கு சில வேலைகளை முடிக்க வேண்டி இருந்தது என்று சொன்னார். ஒரு சில வேலையில் முடிக்க வேண்டி இருந்துச்சு அப்படின்னு அவர் அவங்க ஒய்ஃப்கிட்ட சொன்னார். பாஸ்ட்டு. ஓகே, he told her wife that அவருக்கு சில வேலைகளை முடிக்க வேண்டி இருந்தது. அந்த நபரை தான் நம்ம சொல்கிறோம். அப்போது he had to finish some works, some assignments, some projects, இது வேணால் சொல்லலாம். ஓகே, பாருங்கள், he told his wife, not her wife. He told his wife that he had to finish some works. He had to complete some works. He told his wife that he had to finish
சம் ஒர்க்ஸ். இந்த டைலாகை சொன்னது இந்த பர்சன் தான் சொன்னாருன்னு நாம் சொல்கிறோம். புரியுதுங்களா? அவங்க ஒய்ஃபுக்கிட்ட அவருக்கு சில வேலைகள் முடிக்க வேண்டி இருந்துச்சு. அதனால தான் இங்கே ஹீ போட்டிருக்கோம். ஓகே, முடிக்க வேண்டி இருந்தது. ஒரு ஆக்ஷனை கடந்த காலத்தில் செய்ய வேண்டி இருந்ததுன்னா ஹேட் டு யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணியாச்சு. நான் எனக்கு காஃபி பிடிக்காதுன்னு சொன்னேன். என்னடா சொன்ன நீ? நான் எனக்கு காஃபி பிடிக்காதுன்னு சொன்னேன்டா. எனக்கு காஃபி பிடிக்காதுன்னு சொன்னேன். ஓகே, ஐ ஜஸ்ட் சேட் அப்படி கூட சொல்லலாம். இருந்தாலும் நம்ம வழக்கமாக போயிடுவோம். ஐ செட் தட் காஃபி பிடிக்காதுன்னு சொன்னேன். ஐ டின்ட் லைக் காஃபி, அவ்வளோதான். ஓகே, ஹி வாண்டட் காஃபின்னு போனதில் படித்தோம்ல, அதே பாஸ்ட்டு தான். பாஸ்ட்டில் நெகட்டிவ் சொல்லியாச்சு. ஐ டின்ட் லைக் காஃபி. ஐ செட் தட் ஐ டின்ட் லைக் காஃபி. நான் உன்னை குறை சொல்லுன்னு சொல்லடா. நான் உங்கள் வீட்டில் காஃபி குடிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. எனக்கு காஃபி பிடிக்காது. அதனால தான் அவங்ககிட்ட எனக்கு காஃபி பிடிக்காதுன்னு சொன்னேன். ஐ செட் தட் ஐ டின்ட் லைக் காஃபி. ஐ டோல்டு ஹிம் தட் ஐ டின்ட் லைக் காஃபி. ஐ டோல்டு ஹிம் தட் ஐ டின்ட் லைக் காஃபி. இதெல்லாமே சொன்னேன்னு முடியுது. இப்போ பாருங்களேன், அவளால் வர முடியாதுன்னு அவ சொல்கிறா. ப்ரெசண்ட்டில் இருக்கு. ஒன்றும் இல்லை, நீங்கள் இங்கே நிற்கிறீங்க, நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிறது இல்லை. ஓகே, நீங்கள் இந்த பக்கம் நிற்கிறீங்க, நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிறது இல்லை. இப்போ அவங்ககிட்ட சொல்கிறா, என்னால் வர முடியாது. அவளால் வர முடியாதா மாடா? அப்படியே சொல்லவுனா மாட்டான். இங்கே கேட்டு அவங்க சொல்கிறதுக்கு டைமெல்லாம் பெருசாக ஆயிடாது. ஒரே டைமில் தான் நடக்குது. நம்ம அப்படி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அவங்க சொன்ன மூமெண்ட்டில் அப்படியே சொல்கிறோம். அந்த ஃபேக்ட் அப்படியே சொல்கிறோம். அதுவும் தமிழில் பார்த்தீங்கன்னா அப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது இது ப்ரெசென்ட்டில் வந்துடுது நண்பர்களே. அப்போது ப்ரெசென்ட்டில் வரும் பொழுது அந்த பக்கம் வர்றதையும் நம்ம ப்ரெசென்ட்லேயே போட்டுக்கலாம். நபரை மட்டும் கரெக்டாக ஃபிட் பண்ணி ப்ரெசென்ட்டை யூஸ் பண்ணுங்கள். இவ்வளோதான் கான்செப்ட். சொன்னாரா, செட்டு. சொல்கிறாங்களா, சே. கான்செப்ட் ஓவர். வாங்க, அவளால் வர முடியாதுன்னு அவ தான் சொல்கிறா. ஓகே, ஷீ சேஸ் தட் அவளால் வர முடியாது. ஷீ கான்ட் கம், அவ்வளோதான். ஷீ சேஸ் தட் ஷீ கான்ட் கம். அவளால் வர முடியாதுன்னு அவள் சொல்கிறா. ப்ரெசண்ட்டு, அதனால இங்கே கான்ட்டு. செட்டாக இருந்தால் இங்கே குடன்ட். இவ்வளோதான் கான்செப்ட். இதைத்தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே புரியாத மாதிரி இத்தனை நாள் நீங்கள் படித்து வச்சுருந்துருக்கீங்க. ரொம்ப ஈஸி நண்பர்களே, புரியுதுங்களா? இதுக்கு தான் சொல்கிறது, இந்த கிராமர் ரூல்ஸை ரொம்ப நம்ம டிபெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. அதை நம்மளை லேர்ன் பண்ண விடாது, மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண விடாது. அடுத்து பாருங்கள், அவர் அப்புறம் கூப்பிட்றான்னு சொல்கிறாரு. இப்போ நம்மகிட்ட சொல்கிறார், அப்புறம் கூப்பிட்றேன்டா அப்படின்னு நம்மகிட்ட சொல்கிறாரு. அவர் அப்புறமேல கூப்பிட்றாராமா. அப்படியே நம்ம இன்ஃபர்மேஷன், அந்த ஃபேக்டை என்ன பண்ணுறோம், நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஓகே, சொல்கிறாரு. ஓகே, ஹீ சேஸ் தட், சொல்கிறார். எப்படின்னா அவர் அப்புறமேல் கூப்பிடுவார். ஓகே, ஹீ வில் கால் லேட்டர். அவர் அப்புறமேல் கூப்பிடுறேன்னு சொன்னார் அப்படின்னு பாஸ்ட்டுக்கு போயிட்டீங்கன்னா, ஹீ செட் தட் ஹீ வுட் கால் லேட்டர். ஹீ வுட் வந்துடும், நீங்கள் வில் வரக்கூடாது. ஹீ செட் தட் ஹீ வுட் கால் லேட்டர். அவர் அப்புறமேல் கூப்பிட்றேன்னு சொல்கிறாரு. ஹீ சேஸ் தட் ஹீ வில் கால் லேட்டர். இவ்வளோ தான் கான்செப்ட். செட்டுக்கும் டோல்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரு டிஃப்ரென்ஸை பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் நண்பர்களே, பட்டை கிளப்புங்க இதுக்கப்புறம். ஓகே, ரைட். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க, என்ன பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான டாப்பிக்கில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுக்கெல்லாம் நல்ல ஹெவியான ப்ராக்டிஸ் வேணும். ஓகேங்களா? என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கரெக்டாக நீங்கள் சொல்லி, அதை தமிழில் சொல்லி இங்கிலீஷில் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சிம்பிள் ஆயிரும். மறக்கக்கூடாத ஒன்று, சொன்னாரா, சொல்கிறாங்களா. சொன்னார் அப்படின்னா செட்டு, டோல்டு, அந்த பக்கம் பாஸ்ட். இதை மட்டும் மறக்காதீங்க. இதுதான் கோல்டன் ரூல். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.